காதலில் பொறுத்த வரைக்கும் எதனால அதிக சண்டை அதிக பிரிவு வருது தெரியுமா? அதிகமாக ஈகோ பார்க்குறனால தாங்க அதிக சண்டையும் அதிக பிரிவும் நடக்குது. இப்போ சப்போஸ்க்கு சின்ன சண்டையாக தான் இருக்கும், நான் வந்து பேசாமல் போயிடுறேன், அவளும் பேசாமல் போயிடுறான். அவள் என்ன நினைப்பா, அவள் வந்து பேசணும், நம்ம இறங்கி போகக்கூடாதுன்னு நினைப்பான். இவன் என்ன நினைப்பான், அவளே அவளை கெத்து காட்டுறான், நம்ம எதுக்குடா இறங்கி போகணும் இவன் நினைப்பான். அந்த ஈகோவை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசினாவே சரியாயிருங்க. ஈகோ இப்போ பொண்ணுங்க வந்து ரொம்ப ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா? அவன் வந்து நம்மளை தாங்கணும், அவன் வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அப்படி இருக்கக்கூடாது. ஆம்பளைங்களுக்கு 1008 வழி இருக்கும், அதை வெளியில் காட்ட மாட்டான். ஆனால் பொம்பளைங்க வந்து பூராத்தையும் அவன் மேலே திணிச்சா அவன் எவ்வளோ தான் தாங்குவான். கண்டிப்பாக ஒரு விஷயத்தை விட்டு கொடுங்க, அவன் உனக்கு 100, நீங்கள் 1 விட்டு கொடுத்தா அவன் 100 விட்டு கொடுப்பான் உங்களுக்காண்டி. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை உலகமாக நினைப்பான். போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது, தான் தான் கெத்துன்ற ஒரு தன்னம்பிக்கையும் தலக்கணமும் இருக்கக்கூடாது. விட்டு கொடுத்து வாழுங்க, என்றைக்குமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். ஒரு ஆம்பளை வந்து வளர்ச்சி அடையணும்னு நினச்சி ஒரு பொண்ணு நினச்சா அவன் எங்கேயோ போகலாங்க. இவன் வளர்ந்து நம்மளை கவனிக்க போறியா, நம்மளை கண்டுக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது தப்பு. ஆம்பளை எவ்வளோக்கு எவ்வளோ வளர்றானோ உங்களை அதிகமாக அன்பையும் பாசத்தையும் உங்களுக்கு செலுத்துவான். ஆனால் அவனை அடிமைப்படுத்தன்னு மட்டும் நினைக்காதீங்க.